ஹாய், குட் மார்னிங்க. எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சீதாஸ் ப்ரீஸுங்க. இன்றைக்கி நம்ம சூப்பராக இன்றைக்கி ஒரு நெத்திலி மீன் கிடச்சிதுங்க. ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ அதில் மீன் அவியல் பண்ணலாங்க. நீங்கள் மீன் அவியல் சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்ருக்க மாட்டீங்க. நம்ம ஊர்லெல்லாம் மீன் குழம்பு அப்படி தானே வைப்போம். ஸோ இது மீன் அவியல். மீனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் மேங்கோ எல்லாம் போட்டு தேங்காய் எண்ணெய்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது அந்த அந்த ஃப்ளேவரே நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த மீன் அவியலுக்கு இந்த பாருங்கள், நெத்திலி மீன் இதை நம்ம இதில் போட்டுக்கலாம். இது நம்ம நெத்திலியும் யூஸ் பண்ணலாம், மத்தி ரெண்டுமே. 2 ஃபிஷ் தான் இந்த அவியலுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ நமக்கு நெத்திலி ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. ஸோ நம்ம நெத்திலி யூஸ் பண்ணலாம். ஸோ நெத்திலி ஆச்சா, இதுலேயே எல்லாமே போட்டுக்கணுங்க. கருவேப்பிலை எல்லாம் வாசமாக இருக்கும். ஸோ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியும் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் உப்பு, அப்புறம் பச்சை மிளகாங்க நல்லா உடச்சி விட்டு நல்லா பெசரி விட்டுக்கலாம். இந்த மாதிரி உடச்சி விட்டு பெசரிக்கலாம் காரத்துக்கு. அப்புறம் மாங்காவும் ஆட் பண்ணிக்கலாங்க. இதுலேயே நம்ம தோட்டத்து காராமணி இருந்துச்சு இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோஸ் எல்லாமே, வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தாங்க. இதை நம்ம என்ன பண்ணால் நல்லா பெசரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த உப்பு காரம் புளிப்பு எல்லாம் ஒன்றா சேரணும். அந்த மாதிரி நல்லா பெசரி விட்டுக்கலாம். இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது, தெரியுமா? இது அப்படியே ஊறட்டும். நம்ம தேங்காய்ங்க, இது ஒரு 3/4 கிலோ மீன். ஸோ ஒரு தேங்காய், கொஞ்சமாக சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா வச்சுருக்கேன், அப்புறம் சீரகம். இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கொஞ்சம் அப்படியே ஊறட்டும். வாங்க, இதை கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம்.
போகிறோங்க. இந்த அளவுக்கு அரைச்சது போதும். இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் அதில் போட்டு நச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சதை இந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாங்க. இதில் வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதில் வந்து வர்ஜின் ஆயில், கோகனட் ஆயிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. இது மேலே அப்படியே கொஞ்சம் கோகனட் ஆயில் அந்த வேகும்போது அந்த வாசத்தோடு வெந்துச்சுன்னா அது அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாங்க. வச்சுக்கலாம். கொஞ்சம் திட்டமாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அப்படி மூடி வைப்போங்க. இதை தீயை வந்து கொஞ்சம் கம்மியாக வைக்கலாம். இதுக்கு ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் அப்படியே குலுக்கி விட்டு பண்ணோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இதை கொஞ்சம் அப்படியே குலுக்கி விடலாங்க. கொதிக்குது. மீன் உடையாமல் இருக்கணும் இல்லையா? ஸோ ஆஹா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. மாங்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் ஃப்ளேவருக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் அது மேலே. கம்மன் ஸ்மெல். வாவ், எடுத்துடலாங்க, இறக்கிடலாங்க. ஆஹா, சூப்பரான மீன் அவியல் ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட் பண்ணலாங்க. இட்ஸ் ஸோ டெம்ப்டிங் தெரியுமா? ஆஹா, அந்த தேங்காய் எண்ணெய் மனம். ஓ மை காட். Fantastic. ஸோ ஃப்ரெஷ் நெத்தலிங்க. ரொம்ப சிம்பிள் தானே. எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு தேங்காய் அரைச்சி விட்டு அப்படியே அடுப்பில் வச்சு தேங்காய் எண்ணெயை விட்டு இறக்க வேண்டியது தான். இந்த மேங்கோ ஃப்ளேவர், அந்த கோகனட் ஆயில் ஃப்ளேவர், அந்த மீன் எல்லாம் கலந்து அப்படி ஒரு மனம், அவ்வளோ ஒரு நல்ல மனம் இது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகேங்க, see you next week. Bye bye. Hope you enjoy this. I love this.